ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ அது ரிலேட்டடாக வந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கே காமராஜருக்கு பின் மதராஸ் மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றவர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, பக்தவச்சலம். அடுத்து பாருங்கள், பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கிழக்கிந்திய அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா 1866, சென்னை வாசிகள் சங்கம் வந்து 1852, சென்னை மகாஜன சங்கம் 1884, இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 1885. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்று காரணம் பாருங்கள். ஸோ கூற்று பாருங்கள், சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காரணம் பாருங்கள், தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபையாகும். தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பெற்ற தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபையாகும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று காரணம் ரெண்டுமே சரி. அடுத்து பாருங்கள், 1920 தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தல் மூலம் டேஷ் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஏ சுப்புராயலு ரெட்டியார். அடுத்து பாருங்கள், ஸோ இதுமாரி விரிவாக்கத்தை கொடுத்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. பின்வரும் மற்றும் சரியாக பொருத்தப்படாதது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இதில் வந்து எது எதுலாம் தப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2, 4 வந்து தப்பாக இருக்குது. சரிங்களா? சரியாக இருக்கிறது வந்து பார்த்துக்கோங்க. எஸ்ஐபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏஎம்எஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர மகாசபை. சரிங்களா? தப்பாக இருக்கிறது 2, 4 ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், பொண்டி என்னுமிடத்தில் ஒரு குடிநீர் தேக்கத்தை கட்டுவதற்கான திட்டத்தை செயல்படுத்தியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சத்தியமூர்த்தி. இதில் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த தமிழக ஆட்சியாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள பற்றியும் கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து இருக்குது, அதை கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், எது சரியாக மேட்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்து விதவை மறுமண சட்டம் பார்த்தீங்கன்னா 1856, அது வந்து சரியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க சதி ஒழுங்குமுறை சட்டம் வந்து 1829. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது. சரிங்களா? மெட்ராஸ் பிராமணர் அல்லோதர சங்கம் பார்த்தீங்கன்னா 1916, அதான் நீதி கட்சி இருக்குல்லையே அதுதான். சரிங்களா? இந்து சமய அறநிலை சட்டம் வந்து 1821 கிடையாது, 1926 வரணும். சரிங்களா? ஸோ 1, 2 மட்டும் தான் வந்து சரியாக இருக்குது, ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் வந்து பி ரங்கையா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தார். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை யாகுப் ஆஷன் நிறுவினார். எந்த எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடைபெற்றது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. எல்லாமே வந்து சரிதான், பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், 1916ஆம் ஆண்டில் பிராமணர் அல்லாதோர் மான்பெஸ்டோவை வெளியிட்டது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன், ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யார் வராங்கன்னா சுப்புராயலு ரெட்டியார். சரிங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சுப்புராயன், இவங்க 2 பேருமே வந்து நீதி கட்சியில் இருந்தவங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முனுசாமி நாயுடு, இவரும் பார்த்தீங்கன்னா நீதி கட்சியில் இருந்தவங்க தான். ஸோ நீதி கட்சியுடைய ஆட்சியாளர்கள் நீங்கள் படிச்சிருந்தாலே வந்து ஈஸியாக வந்து மேட்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2 சுப்புராயல் ரெட்டியார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுப்புராயன், இவர் வந்து சுயேட்சை வேட்பாளர் கேப் இருந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி முனுசாமி நாயுடு வருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடி ராஜன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாஜி. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், கீழ் காண்பனவற்றுள் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கும். இது சரியாக மேட்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து சரியாக மேட்சாக இருக்குது பார்த்தீங்கன்னா 2, 4 மட்டும் தான் வந்து சரியாக மேட்சாக இருக்குது. வேதாரண்ய சத்தியாகிரகம் பார்த்தீங்கன்னா 1930, சிஆர் ஃபார்முலா திட்டம் பார்த்தீங்கன்னா 1944. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது. சரிங்களா? ஸோ ராஜாஜி அமைச்சரவை ஏற்படுத்திய ஆண்டு பார்த்தீங்கன்னா 1937 வரணும், இங்கே 39 கொடுத்துருக்காங்க, அப்போ அது தப்பு. அடுத்த விஷயம் பாருங்கள், 1884ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட மெட்ராஸ் மகாஜன சபா கீழ்கண்டவற்றில் எதை கற்பிப்பதற்காக உருவாக்கப்பட்டது.
1884ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட மெட்ராஸ் மகாஜன சபா கீழ்கண்டவற்றில் எது கற்பிப்பதற்காக உருவாக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அரசியல் கல்வி புகுட்டுவதற்காக அதை வந்து மக்களுக்கு வந்து கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் மகாஜன சபையை வந்து உருவாக்கியிருப்பாங்க 1884. அடுத்து பாருங்கள், திராவிட அசோசியேஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1912. அடுத்து பாருங்கள், பொறுத்து வந்து கொடுத்துருக்காங்க மெட்ராஸ் திராவிட இயக்கம். ஸோ அது வந்து எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1912. சுயமரியாதை இயக்கம் வந்து 1925. தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு பார்த்திங்கன்னா 1916. திராவிடர் கழகம் பார்த்திங்கன்னா 1944. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், மாண்டகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டப்படி மெட்ராஸ் மாகாணத்தின் முதல் நேரடி தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 1920. அடுத்து பாருங்கள், 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது சென்னை மாகாணத்தில் முதலமைச்சராக இருந்தவர் வந்து யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தங்குதுரி பிரகாசம். அடுத்து பாருங்கள், 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக இருந்தார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பக்தவச்சலம். அடுத்து பாருங்கள், பனகல் அமைச்சரவையின் போது தமிழ்நாட்டில் பணியாளர் தேர்வாணையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1924. நீதி கட்சியுடைய ஆட்சி காலத்தில் தான் நிறுவியிருப்பாங்க. அப்போ வந்து யார் வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பனகல் அரசர். அவருடைய இயற்பெயர் வந்து ராமலிங்கர். சரிங்களா? அவருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து தமிழ்நாட்டில் பணியாளர் தேர்வு வாரியம் வந்து நிறுவியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் பிராமணர் அல்லாததற்கான சுயாட்சி வட்டார அரசியலை கீழ் வருவனவற்றுள் எந்த வட்டாரத்தின் அரசியல்வாதிகள் வேண்டினர்? சரிக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மெட்ராஸ் மாகாணம். அடுத்து பாருங்கள், சரியான கூற்றை தேர்வு செய்யவும். சென்னைவாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது. அது வந்து சரி. தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசி மித்ரன் 1891 தொடங்கப்பட்டது. அதுவும் வந்து சரி. சரிங்களா? மற்றதெல்லாம் வந்து தப்பாக இருக்குது. ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், சரியான இணை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்ஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எதெல்லாம் சரியாக மேட்ச் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேலூர் கழகம் வந்து ஜூலை 10, 1806. அது வந்து சரி. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபை டாக்டர் ரங்கையா நாயுடு, அது வந்து சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினை ஜூலை 20, 1905 கொடுத்துருக்காங்க. அது வந்து சரி. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தப்பு. ஸோ ஆப்ஷன் சி. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த டாப்பிக்கில் இருந்து கேட்ட கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.